இப்போ நம்ம ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அஸ்கிலோன் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பீர் சேவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்தால் நம்ம வந்து இப்போ எல்லாத்துக்கு போக போகிறோம். இப்போ தான் வந்து மணி வந்து இப்போ 6 ஆகுது. இப்போ தாங்க பஸ்ஸை எடுத்தாங்க. நம்ம அப்படியே போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சில சீனரிலாம் காட்டுறேன். அதாவது நம்ம இப்போ எங்கே போகிறோங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர் கன்னியாகுமரி இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப கீழே எட்ஜில் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா காஷ்மீர் அந்த மாதிரியான பிளேஸ் இருக்கும். அது மாதிரி இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. மேலே சைடு நார்த் பக்கம் போனீங்கன்னா லெபனான் இருக்கும். அங்கே வந்து இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது. போனாலும் அந்தளவுக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. அதனால் வந்து இப்போ நம்ம சவுத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுதான் வந்து எலாட்டு. அங்கே வந்து எப்படின்னா டேக்ஸே வந்து அங்கே வந்து கிடையாது. இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒரு 18லேருந்து 20% வந்து டேக்ஸ் போட்டுட்ருப்பாங்க. இஸ்ரேல் இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு காமனான இடத்துல. இப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து டேக்ஸ் ஃப்ரீ, சுத்தமாக டேக்ஸே கிடையாது. இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம இங்கே ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம அங்கே 8,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். அந்த மாதிரி இது. இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது வந்து இப்போ எத்தனை கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் டோட்டல் ட்ராவலு போவோம். இப்போ தான் கொஞ்சம் விடிஞ்சிகிட்டு இருக்குது. கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தால் நான் கொடுக்குறேன். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது எத்தனை சார் ஆட்டோ 5 ரூபா. ஆட்டோ பற்றி அசோக் ஒட்டி சம்பந்தம் இல்லை அடிச்சுட்டியா இந்த செயின் இல்லை ஒட்டியோட சம்பந்தம் இல்லை அடிச்சுட்டு லாஸ்ட்டுக்குலாம் பஸ் கான்ட்டு நிற்கிறேன். இதுதான் ஃபாரின் மாதிரி இருக்குது. அது ரொம்ப நம்ம இருக்கிற இடம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அது டெவலப்மெண்ட் அங்கே கம்மியாக இல்லை, கிராமமானு చూడాలిగా ఈ టౌన్ నిన్ను చూడాలిగా ఇది ఈ టౌన్ నిన్ను చూడాలిగా వచ్చేప్పుడు నువ్వు పూరి నొత్తిగా అలాంటప్పుడు ఎట్టా ఉంది రోడ్డు పక్కల రోడ్డు విరిసేవాట செம்மையாக இருக்குண்ணே. இதுதான் கொஞ்சம் ஃபாரின் மாதிரி இதுதான் தெரியுது. பஸ் ஸ்டாண்டே வேறு மாதிரி இருக்கு. நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப கிராமமாக இருக்குங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே வந்து சாதாரண மக்களோட பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மிலிட்ரிக்காரங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஒரு 90% பார்த்திங்கன்னா மிலிட்ரிக்காரங்க தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே அதிகமாக முஸ்லீமும் இருக்காங்க. அதனால் இது எனக்கே இப்போ நிறைய விஷயம் இங்கே வந்தால் புரியுது. நானும் வந்து இங்கே என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன், முஸ்லீமுக்கு ஆப்போசிட்டான ஊர் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது. இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய பேர் அவங்க தான் இருக்காங்க. நல்லா இருக்குங்க, ஊர் சூப்பராக இருக்குது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கெல்லாம் வரேன். சரி பார்ப்போம், இன்னும் ஏதாவது நல்லா ஒரு சூப்பரான இது வச்சுன்னா அப்படியே எடுப்போம். ஃபுல்லாக முஸ்லீமு இங்கே இருக்கிறவங்க. ரொம்ப மோசமாக இருக்கீங்க. யாராக இருந்தாலும் காசு இருந்தால் தானே எதாக இருக்க முடியும். தான் இதானே இது ஃபுல்லாவா? ஏதோ கூடாரெல்லாம் போட்டிருக்காங்க. தலைவர் வேறு ரகமாக உட்காந்துருக்காரு, பார்க்குறாரு. நம்மளாம் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் எங்கே பாருங்க கொஞ்சம் குப்பையை கொட்டி வச்சுருக்காங்கண்ணே. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குதுங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக முஸ்லீம் இருக்கிற ஏரியாங்க. இது வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500-1000 வீடு இருக்கும் மொத்தத்துக்கு.
வந்து இவங்களுக்கு எதிரானவங்க, இவங்க அவங்களோட எதிரானவங்க. ஆனால் இங்கே எல்லாருமே இங்கே இருக்காங்க. எப்படியும் ஒரு 10லேருந்து 20% வந்து கண்டிப்பாக எல்லா ஆளுங்களுமே அங்கே இருக்காங்க தான். நம்ம தான் இல்லாமல் இருந்தோம். இப்போ நம்மளும் இப்போ இந்து ஆளுங்களும் ஃபுல்லாக அங்கே வந்தாச்சு. ஒரு 20-25,000 பேர் இப்போ இருக்கும். சும்மா அவனுங்க நம்மளை வந்து நம்ம ஊரில் எப்படி மதத்தை வச்சு இது பண்ணுறாங்க. அதனால் வந்து இவங்க வந்து காசானா அவங்க வந்து எதிரானவங்க, ஜுவிஸ் வந்து இது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்களோட சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்குதான். இல்லாமலாம் இங்கே இத்தனை பேராக இருக்காங்க. இங்கே சும்மா அந்த அரசியலில் வந்து அப்படி பேசுகிறது பார்க்க போய் தான் நமக்கும் இப்போ புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக அவங்க மேலே ஏதோ ரேடார்லாம் அதை வச்சுருக்காங்க. இங்கே நல்லா கொஞ்சம் நல்லா பச்சை பசையாக நல்லா இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் பாலைவனமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குது. எல்லாமே செட்டப் தானே இது. இங்கே நல்லா செமையாக இருக்குங்க. இங்கே நாங்கள் அங்கே பார்த்தோட பாலைவனமாக இருந்துச்சு. இங்கிட்ட கொஞ்சம் சோலைவனமாக இருக்குது. இதோட வந்து ரயில்வே இது வந்து இதோட எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ரயில் சேவை வந்து இருக்காது. அப்புறம் அங்கெல்லாம் வீடெல்லாம் செமையாக கட்டியிருக்கானுங்க. தூரம் போட்டும் பஸ் முன்னாடி. இப்போ இங்கேருந்து இப்போ எத்தனை மணி நேரம் ஆகும் நம்ம போகிற இடம்? 11:30. இப்போ மணி என்ன ஆகுது? மணி இப்போ 8:30 ஆகுது. 11 மணி 11:30 ஆகும். 2 மணி நேரம். ஆனால் நம்ம ஏரியாவோட இந்த ஏரியா வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமாண்ணே? வந்து எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸாக தெரியுது, ஃப்ரீயாக இருக்குது. நம்ம இருக்கிறது வந்து கச்சன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு, எங்கே பார்த்தாலும் இது சென்னை மாதிரி. இது வந்து கொஞ்சம் வந்து தஞ்சாவூர் அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு இங்கிட்டு. இது வந்து பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே ஆளுங்களை ஏற்றிட்டு போவாங்க போல். இங்கே பாருங்கள் நாய்க்குட்டிலாம் போட்டிருக்கானுங்க. நாய்க்குட்டி ஸ்டார்ட்டு, கிராஸ் கட்டிங், ஃப்ளாட்டு, சென்ட்ரல் பார்க்கு 17 ஃப்ளாட் விற்கிறாங்க. ஆள் தான் ஏறுது. ஒரு லேடி ஒன்று ஏறுது. இவன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கோவமாக தானே பேசுகிறான். எல்லாமே புக்கிங். இங்கே வந்து எல்லாம் புக் பண்ணுறது தான். நாங்களாம் புக் பண்ணால் அவங்க ஏறணும். இந்த பக்கம் ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து இராணுவ கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா வந்து இது. ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து மிலிட்ரி. இந்த பக்கம் வந்து சும்மா வெறும் மலை இந்த மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஒன்றும் தெரியல. பின்னாடி தான் இருக்குது.
ஏற்காடு மாதிரி. இந்த மலையெல்லாம் கொஞ்சம் குடஞ்சி தான் ரோடு போட்டிருக்காங்க. அந்த ஒரு சில இடம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியுது, ஒரு சில இடத்த பார்த்தா ஃபாரின் மாதிரி தெரியுது. இங்கெல்லாம் நம்ம தனியாலாம் இப்படியாக்கெல்லாம் போனால் அவ்வளோதான், எது தொலைஞ்சிரும். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குண்ணே, இந்த இதுக்கு லைன் கம்பம் இருக்குல்ல, அது பின்னாடியே போனால் நம்ம பொழைச்சிக்கலாம். ஏதாவது ஒரு ஊரில் போய் நம்ம விட்டுறோம். ஏன்னா ஆமாண்ணே, இப்போ டிஸ்கவரியிலலாம் போடுறாங்கல்ல, இப்படி தானே பிடிச்சிட்டு போக வேண்டியதான். இந்த கண்ணாடியில் பார்த்தா நம்ம கண்ணு கூசலை, இதில் பார்த்தா நம்ம கண்ணு கூசுது. ஆகிறது அவ்வளோ ஆசை. சத்தியமாக இது இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன், ஏதாவது 100ல் போகிற மாதிரி தெரியுதா? ஸ்லோ மோஷனில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், ஏதாவது தெரியுது உங்களுக்கு? அப்படியே லேயர் பை லேயராக இருக்குங்க இந்த மலையெல்லாம். வந்து அப்படியே 3D பிரிண்டரில் செஞ்ச மாதிரி எல்லாம் லேயர் பை லேயராக இருக்குது. ஒரு கோடு கோடாக இருக்குது. இதெல்லாம் மலையெல்லாம் குடஞ்சி எடுக்கிறாங்க. எவ்வளோ எடுத்தாலும் அங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும் போல, அவ்வளோ மழை இருக்குது. நல்லா டிசைனாக கல் வரிசையாக வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஏதோ ஒன்று இடிச்சு வச்சுருக்கானுங்க. ஏதோ வீடு எதாவது இருந்திருக்கு போல். அதான் ஏதோ ஒன்று பெருசாக இருந்திருக்கு. கண்ணு கட்டுறீங்க, ஆனால் ஒன்றுமே தெரியலங்க. ஆனால் ஃபுல்லாக சரியான மழை. டேஞ்சர்ஸ் கேவா அப்போனா இப்போ பெண்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா எங்கள் ஊரில் இருக்கிறதோடைய பெண்டு இங்கே வந்துட போகுது. என்னன்னா அங்கெல்லாம் ஒன்றுமே தெரில, அது மொட்டையாக இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே நேராக போய் குத்தனா பறக்க வேண்டியதான், அப்படியே ஏரில் போக வேண்டியதான். இதுதான் டேஞ்சரான கேவா. ஓ, அதை அப்படியே அங்கே போனால் அப்படியே ஆளோண்ணே. யோசிச்சு தான் அவனுங்க இது பண்ணுறாங்க. நம்மலாம் தாறுமாறாக ஓட்டுவாங்க. ஒரு பால் வண்டி ஒன்று வருது. பால் வண்டி ஒரே போதாங்கன்னா அங்கிட்டு பறந்துடும், நம்ம இங்கிட்டு பறந்துடும். பால் வண்டி ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு. நான் பைக்கில் அப்படியே ஒரு பெண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காது அடைக்குது எனக்கு. அடைக்குதுல்ல, திருப்புறது எங்களுக்கு காது அடைக்குது. இந்த வியூவில் வச்சா நல்லா தெரியுது, நம்மளே வந்து ஓட்டுற மாதிரி தெரியுது. திருப்ப போகிறான். இதெல்லாம் அப்படியே இருந்தால் எல்லாம் ஃபுல்லாக ஆழம் தான். இதில் இருக்கிற கல் எடுத்தானே இவங்க வீடு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். டெட்சியா தெரியலையே, இங்கே எவ்வளோ தூரம் தெரியலையே.
கஷ்டம் தான் போல அப்போனா. காது ரொம்ப அடைக்குதுண்ணே. டெஸ்ஸி பார்த்தா கிட்ட மோசம். ஆமாம் இதான் இருக்குது டெட்ஸி. ஐயோ வீடியோலாம் தெரியுமான்னு தெரியல. இதாங்க டெட்ஸி. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில. எனக்கு கிளார் அடிக்குது. ரொம்ப ஆழம். ஐயோ இதுவே நம்மளால் தாங்க முடியல. நேரம் போனதுக்கப்புறம் வீடியோ எடுப்போம். இப்போ ஒன்றும் இங்கே சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. ஆனால் நல்லா இருக்குது இந்த வீடியோ, நல்லா இருக்குது. எனக்கு ஒரு கம்ஃபர்டான வியூ வந்து எனக்கு கிடைக்கல. இவன் வேறு ஏதோ பேக்லாம் அங்கே தொங்க விட்டு வச்சுருக்கான். ஏறும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இறங்கும்போது ஒன்றும் தெரியல. சல்ல இறங்குறோம். சரியான ஹைட்டில் இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறதுனே தெரில. என்ன எனக்கே இது எல்லாமே புதுசாக இருக்குது. வந்துச்சு பாருங்க ஒரு பள்ளத்தாக்கு. இது ஏதோ சரிஞ்சு ஒரு மாதிரி செய்வன மாதிரி இருக்குங்க. அப்படியே வந்து ஸ்லைஸாக மொட்டை பாறைல இப்படி தான் இருக்கும் போல. சரியான இடம். இந்த இடத்துல வந்து பாறை வந்து கீழே வந்து உருளும், அந்த மாதிரியான ஏரியா இதிலே போட்டிருக்கானுங்க. இப்போ வேணால் எது வேணால் உழுகும். இப்போ வந்து நம்ம வந்து கடல் மட்டத்தில் வந்து நம்ம இருக்கோம். கடல் மட்டத்தோட இப்போ கீழே நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிறது வந்து நம்ம என்னென்ன காது எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே. நான் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. பிலோ சீ லெவல் இந்த அதில் போட்டுருக்கு. கீழே சீ லெவல் கீழே போயிட்டுருக்கோம். டெட்ஸி. இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற இது சீ லெவல், அதோட இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். போகிற மாதிரி தெரியுது எனக்கு. வேறு போர்டில் இல்லை வரும் பாருங்க. இப்போ 500 வந்துருக்கோம் கீழே. ஜெருசலம் எல்லாத்து. டெட்ஸியும் ஜெருசலம் வந்து ஒரு பக்கம் போகிறது, எல்லாத்து வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் போகிறதுன்னு நினைக்கிறேன். இதுதான் டெட்ஸி. கேமராவில் விழுவுன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகும். இருக்கிறேன் இப்போ வரும் பாருங்கள். டெட்ஸி இப்போ வரும் பாருங்கள். திரும்ப போச்சு. இதில் வந்து நேராக போனால் டெட்ஸி ஜெருசலம். நாங்கள் ரைட்டில் திரும்பிட்டோம். இதுதான். இது வந்து இன்னும் வந்து 500 மீட்ரு கம்மி கடல் மட்டத்தோட.
டீப்பா தெரியல. ஆனால் அங்கே போட்டுருப்பாங்க அந்த பக்கம் வரப்ப நம்ம எவ்வளோ இறங்குறோம் இப்போ 172 போட்டிருக்கு. 1 கிலோமீட்டர் அது. சீட்டு எல்லாத்தையும் ஸ்கேர் பண்ணி போட்டுருக்காங்க. இப்போ மலையில் வந்து இப்போ நம்ம ஏறுறது இறங்குறது இப்போ காது மட்டும் தான் நம்ம நினைக்கிட்டு ஏறப்போ ஒன்றும் தெரில. அதான் இப்போ நல்லா இருக்கே வாய்ஸ் ஒன்றும் தெரியலையே. சரியான இறக்கணும் அப்படியே நம்ம இறங்குனது. அங்கே தூரமாக தெரிகிற ஒரு ஹில்ஸ்லாம் இருக்குல்ல இந்த பக்கம், அதான் வந்து ஜோர்டான் மலை. அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியுது. அப்படியே ஒரு 30-40 கிலோமீட்டர் போனால் அப்படியே ஜோர்டான். நடுவில் பார்டர் கூட இல்லை. பார்டர்னால் அந்த வேலி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மலை தான் பார்டர். எல்லாம் அப்படியே நடந்து கூட போயிடலாம் போல. ஏன்னா அப்படியே நடந்து போயிடலாமா? நடந்து போக முடியுமான்னு தெரியல. குண்டு மூலியமாக இருக்குது. அப்படியே போக வேண்டியதான். பேங்கிள்ஸ் மாதிரி போக வேண்டியதான். பூச்சி புழுவை சாப்பிட்டுக்கிட்டு ஐயோ எங்கிட்ட போயிடுச்சு வீடியோ. வானத்தை பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க. அப்படியே பொட்டக்காடு தான், ஒன்றும் இல்லை. ப்ளைனாக இருக்கு. இதில் ஒரு காரை ஒன்று கீழே இறக்கிக்கிட்டு விட்டு சொருகிற வேண்டியதான். ரொம்ப வேகமாக போகிறோம். ஆள் பறக்கான். இந்த வருங்க இப்போ தாங்க டேக் ஆஃப் ஆனிச்சு. இல்லைன்னு தூக்கிட்டான். வீடியோ எடுத்துட்டேன். நல்லா பக்கமாக இருந்துச்சு. பிரேக்கு வந்துருச்சுங்க. நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். இருங்க இறங்கிட்டு வீடியோ எடுப்போம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்தாங்க. சரி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு இருக்கும். வெயில் இங்கே கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஒரு இடம் குளிருது, ஒரு இடம் வெயிலாக இருக்குது. ஃபுல்லாக பாலைவனம். ஜெட்டு ஒன்று பறந்துக்கிட்டு இருக்கு தனி மரமாக. தெரியலான்னு தெரில. என்னண்ணா ஏதாவது சாப்பிடுவோமா? பசிக்குதா? டூரிஸ்ட்டு நம்மளே டூரிஸ்ட்டு தான். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனேன். காலெலாம் வலிக்குது. பாருங்க நம்ம ஊர் மாதிரி இந்த பஸ் நிப்பாட்டுற இடம் விலை கூட இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். பஸ் நிப்பாட்டுற இடத்துல எல்லாம் டபுள் ப்ரைஸ், 2 மடங்கு. இந்த பால் இந்த மாதிரி இதெல்லாம் அதே வேலை கொஞ்சம் இருக்குது. அது மாதிரி இதுலேயே ப்ரைஸ் அடித்து வச்சுட்டாங்க. வந்து கூட வச்சு தான் விற்போம் அப்படிங்கிற மாதிரி. காரம் நேற்றுக்கு அதான் எனக்கும் தெரியல. இவங்க என்னென்ன எதாவது ஏதோ சிப்ஸ் மாதிரி எதாவது வாங்கிட்டு போக வேண்டியதான். எல்லாம் ரெடிமேடு தான். இதான் வந்து ஐஸ் மாலு. செம்மையாக இருக்குங்க. நம்ம ஊர் மால் மாதிரி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே சர்க்கிங்லாம் பண்ணுறாங்க. ஐஸ் மாலும் சொல்கிறாங்க. கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் வேவுது. ஹாட்டாக தான் இருக்குது உள்ள. போயிட்டு இப்போ ஃபோன் பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து இங்கே எல்லாமே டேக்ஸ் இல்லாமல் வாங்கலாம். போயிட்டு எவ்வளோ என்னட்டு பார்க்கலாம்.
ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான விலை கம்மிங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரூபா கம்மி. இந்த ஃபுல்லாக ட்ரோனு கோப்ரோ 1700 சேக்கிள். 1700 சேக்கிள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வரும். கேம்ஸு எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் வந்து சிசிடிவி ஒயர்லெஸ் கேமரா. இதெல்லாம் வந்து பிரிண்டர் வந்து 600 சேக்கிள். 15,000 ரூபா 13,000 வரும். 24 దానికి 16 ప్రోలో తక్కువ జీబీ ఏం బాగుంది 16 ప్రోలోనా 126 అవ్వు 126 ఉండదు ఉండదా యాపిల్ ఉండదు అంతమే 256 దా 256 256 అని 512 512 అని 1 TB 1 TB ఇంజి Pera un jam. அப்படி இப்படின்ட்டு இன்றைக்கி எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இன்றைக்கி நைட்டே ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலி வந்து என்னென்னா நாங்கள் ஒரு 3 ஃபோன் வாங்குறதுக்கு போனோம். சாம்சங் அல்ட்ராவில் வந்து ஒரு 3 ஃபோன் வாங்கிக்கிட்டு எனக்கு வந்து ஏர்பாட்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வாங்க முடியல, நாளைக்கு தான் வாங்கணும். இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க, வீடியோ எடுக்க முடியல, எதுவும் பேசவும் முடியல. அப்படியே கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டேன். சரியாக சாப்பிடல. போய் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே வரலான்னு பார்த்தா நல்லா இருட்டிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் சீனரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்தேன். ஒரு 3 ஃபோன் எடுத்தோம். ஒரு ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 80,000 85,000 ஏதோ சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 லட்ச ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். நைட்டில் வந்து எந்த அளவுக்கு கவர் ஆகும்னு தெரியல. நான் ஓரளவுக்கு வீடியோ எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு, அதனால் எனக்கும் எதுவும் தெரியாது. நானும் எல்லாம் புதுசாக அவங்களோட சேர்ந்து நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன். பார்ப்போம்.